அப்படிங்கிற அந்த வாய்ப்பையும் குடுத்திருக்காங்க. அப்ப இந்த அளவுக்கு உயர்வுள்ள பெண்கள் சிறப்பு மிக்கவர்கள். ஆனா அவங்க தன்னுடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்றார். பெண்ணினத்தின் பெருமதிப்பை உணர்ந்தே உள்ளேன். பேருலகில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் பெண்ணினத்தின் அன்பளிப்பே எனில் வேறென்ன பெருமை இதைவிட எடுத்துச் சொல்வதற்கு. பெண்ணினத்தின் இயல்பு பெற்ற மக்கள் தம்மை பிறர் வளர்க்க அனுமதியார். மனமும் ஒவ்வார். பெண்ணினத்தின் விடுதலைக்கும் இந்த தியாகம் பேருலக அமைதிக்கும் அவசியமாம் அப்படின்னு ஒரு விஷயத்த குடுக்குறார். ஆனா, பெண்கள் தங்க குழந்தைகள தாங்களே வளர்க்காம இருக்கிறதுங்கிறது ஒரு தியாக மனப்பான்மை. இது உலக அமைதிக்கே வழிவகுக்கும் அப்படின்ட்டு சொல்றார். ஆனா, பெண்களுக்கு தன்னுடைய குழந்தைகள வளர்க்கலைன்னா, பாலைவனம் மாரி ஆகும் மனசு அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார். நம்ப குழந்தைகள நம்ம வளர்க்கலைன்னாக்கா, அது வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இருக்காது அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு இருக்கு. ஆனா மகரிஷி என்ன சொல்றாருன்னா, ஏன் நம்ம குழந்தைகள், என் குழந்தைகள்னு பார்க்கணும்? நம்ம குழந்தைகள்னு பாருங்க அப்படின்ட்டு சொல்றாரு ஒரு கவிதையில. அப்புறம் நம்ப குழந்தைகள தான் வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏன் இருக்கணும்? குழந்தைகள் எல்லா இடத்துலயும் பொதுவா வளர்க்கும்பொழுது, அந்த இடத்துல போய் நீங்க எல்லா குழந்தைகள் பேசுவது, அவர்கள் சொல்ற கருத்துக்கள கேட்டு மகிழ்ச்சியா இருப்போமே! நம் குழந்தைகள்னு மாற்றிக் கொள்வோமே! அப்படின்னு ஒரு கருத்த குடுக்குறார். ஒரு கவிதையில கூட நம்ம பார்த்திருக்கோம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும், தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. அப்படின்னு இந்த கவிதைய எழுதினவர். அது கண்ணதாசனா, வாலியா தெரியாது. ஆனா எவ்வளவு ஒரு உயர்ந்த எண்ணத்தோட, அதுல உள்ள அர்த்தங்கள் இருக்கிறதா அந்த கவிதைய எழுதியிருக்காரு பாருங்க. இதே கருத்த தான் மகரிஷி எடுத்து ரொம்ப தெளிவா நமக்கு குடுக்குறார். உலகத்துல நம்ம குழந்தைங்க 1ஓ 2ஓ நம்ப பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் இந்த குழந்தைகள் ஐயோ! எப்படி வாழுமோ? என்ன மாரி வாழ்க்கை அமையுமோ? ஏன்னா எல்லா நிலையிலயும் இருக்காங்க. ஏழைகள் இருக்காங்க, நடுத்தர வர்க்கங்கள் இருக்காங்க, பணக்காரங்க இருக்காங்க. எல்லா விதமான இடத்திலயும் குழந்தைகள் நல்ல முறையிலயும் வளர்க்கப்படுகிறார்கள். தவறான வழியிலயும் வளர்க்கப்படுகிறார்கள். அதனால தவறான வழியில போறதும் இருக்கு. அப்ப ஏழையா இருக்கிறவங்களோ, மத்தவங்களோ, ஐயோ! நம்ம குழந்தைங்கள நம்ம எப்படி வளர்ப்போம்? நல்ல குழந்தையா வளர்க்கணுமே! பின்னாடி நல்ல ஒரு பிரஜையா வரணுமே! அப்படின்னு அந்த ஒரு கஷ்டமே வேண்டாம். நீங்க இந்த குழந்தைக்கு, நான் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு, என் வழியா வந்த குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும். அமைதியான, மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய வேண்டும். அப்படிங்கிற எண்ணத்தோட, அந்த குழந்தைகளுக்கு வாழ்த்து கூறி, உங்களுடைய பாசத்த நீங்க விட்டுடுங்க. அப்படின்னு ஒரு அறிவுரைய குடுக்குறார். அதோட மட்டும் இல்ல. இந்த குழந்தைகள் தான் பின்னாடி உலக சமாதான வித்து. இப்ப இருக்கிற சந்ததிகள் தான் பின்னாடி தலைவர்களா வரப்போறவர்கள். அப்புறம் உலக சமாதானத்துக்கு வேண்டிய வித்தும் இந்த குழந்தைங்க தான். அப்ப அந்த மாதிரி இருக்கணும்னா, அவங்கலாம் நல்ல விதமா வளரணும்னா, நல்ல பிரஜைகளா வாழ்க்கையில உயரணும்னா, அப்ப பெற்றோர்கள் பாசம் எழாம, அந்த பாசத்தை துறந்து, மற்றவர்கள் வளர்க்கிற மாதிரி ஒரு தியாக மனப்பான்மையோட நம்ம அந்த குழந்தைகளை பொது சொத்தாக கொடுக்க வேண்டும். நம்மளுடைய பசு ப ப ப பற்று, பாசம் அதை விட்டுவிட வேண்டும். அப்படின்னு ஒரு பெரிய அறிவுரைய குடுக்குறார். சரி நம்ப வளர்த்தா என்ன ஆகும்? அப்படின்னா, ரொம்ப அழகா ஒரு இடத்துல குடுக்குறார். பெற்றோரே குழந்தைகளை வளர்த்தல், இந்த பேருலகில் எங்கெங்கும் பழக்கமாச்சு. பெற்றோர்களிடமிருந்தே வேண்டா செய்கை, பிள்ளைகளுக்கு பல படியும். சமத்துவம் கிட்டா. பெற்றோரால் ஜாதி, மதம், மொழி இவற்றால் பேதங்கள்
பிள்ளைகளை தொடர்ந்து நிற்கும். பெற்றோர் தம் மக்கள் தம்மை சமுதாயத்தின் பேரறிஞர் வளர்த்துவிட உலகம் சீராகும். புட்டு புட்டு வச்சுட்டார் சுவாமிஜி. நம்ப குழந்தைங்கள நாம வளர்க்கும்பொழுது, அந்த குழந்தைங்கள ஒரு வட்டத்துக்குள்ள தான் வளர்ப்போம். உங்க அப்பா, இது உங்க அம்மா அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லி உங்க தாத்தா, பாட்டி, கூட பொறந்தவங்க, எந்த ஜாதி, எந்த மதம், மத்ததுக்கெல்லாம் மதிப்பு குடுக்கணும்னு சொல்லி கூட வளர்க்கறதில்ல. சில சமயம் என்ன பண்றோம், நம்ம ஜாதி தான் ஒசந்தது. நம்ம மதம் தான் ஒசந்தது. நம்ம என்ன கடைப்பிடிக்கிறோமோ, என்ன வழிமுறைகள் வைக்கிறோமோ, இதுதான் உயர்ந்தது. மற்றதெல்லாம் பத்தி அதெல்லாம் ஒத்துக்கொள்ற மாரி இல்ல. அப்படின்னு சில சமயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி சொல்லி கூட வளர்க்குறோம். நம்ம நாடு தான் உசந்தது அப்படின்னு. ஆனா அந்த மாதிரி நம்ம எல்லை கட்டி குழந்தைங்கள வளர்க்கறதுனால தான், இப்ப எல்லா இடத்துலயும் பிரச்சனை வந்திருக்கு. நம்ம பார்த்தோம் காஷ்மீர்ல, நீங்க முஸ்லிமா, நீங்க ஹிந்துவா அப்படின்னு தனியா பிரித்து, மதத்தின் அடிப்படையில் அங்க கொடூரம் நடந்திருக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுல நல்லவர்களும் இருக்காங்க. மேற்கு வங்கத்துல ஒரு ஆசிரியர், இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர், இந்த மாதிரி ஒரு கொடூரம் நடந்ததுனால, நான் இஸ்லாம் மதத்தையே நான் விடுறேன் அப்படின்னு எடுத்திருக்காரு ஒரு ஸ்டெப். அப்ப என்ன மாதிரி எல்லா மதங்களையும் நல்ல கருத்துக்கள் இருந்தாலும், எல்லா சமயங்களையும் நல்ல கருத்துக்கள் இருந்தாலும், தான் சார்ந்த அந்த மதத்தையோ, ஜாதியோ நல்லது இருந்தா கூட, அதை விட்டுவிட வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் எப்படி வருது பாருங்க. எல்லா மகான்களும் அந்த மதம் வந்ததுன்னா, அவங்களுக்கு பின்னாடி வந்ததுன்னா, நல்ல கருத்துக்கள தான் குடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா, நம்மளுடைய அறிவு நிலை உயராததுனால, இந்த மாரி பிரச்சனைகளை நாம உருவாக்குறோம். அப்ப அறிவு நிலை உயராததற்கு என்ன காரணம்? இந்த மாதிரி வளர்ப்பு சரியில்லை. அதுதான் சொல்றாங்க. பெற்றோர்கள் வளர்ப்பு சரியில்லாத போது பிரச்சனைகள் வருது. அந்த காலத்துல குருகுலம்லாம் இருந்துச்சு. குருகுலம் இருந்ததுனால அங்க எல்லா விதமான மக்களும் வருவாங்க. குழந்தைங்களும் வருவாங்க. அப்போ அங்க பொதுவா வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த விதிமுறைகள், கருத்துக்கள், வழிமுறைகள கற்பிப்பாங்க. அது குழந்தைகள் ஒரு பருவம் வந்ததுக்கு அப்புறம் நல்ல விதமா வளர்வதற்கு வேண்டிய எல்லாமே அமைஞ்சது. ஆனா இப்ப அந்த மாதிரி இல்ல. அப்போ குழந்தைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அப்படின்ட்டு ஒரு கவிதையில சொல்றார். மக்கள் பெற்றோர் என்ற பாசம் அற்றால் மாநிலத்தில் பல பேதம் ஒழிந்து போகும். தக்க முறையில் குழந்தைகள் எல்லோரும் சமதர்ம ஆட்சியினால் வளர்க்கப்பட்டால் எக்காரணத்தாலும் கல்வியின்மை இருக்காது. ஒழுக்கங்கள் நிலைத்து நிற்கும். மிக்க அவசியமான இந்த திட்டம் மேற்கொண்டால் உலக சமாதானம் கிட்டும். அப்படின்ட்டு சொல்றார். அப்போ நம்மளுக்கு எண்ணம் தோணும். எல்லா விதமான உயிரினங்களும் அதனுடைய குட்டி, குஞ்சு இதெல்லாம் தான் தான் வளர்க்குது. முட்டைய அடக்காத்து அதுலேருந்து குஞ்சு பொரிக்குது. அதுக்கப்புறம் அத வளர்க்குது. ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணுது? அறிவு உயர்ந்த நிலையில அதுக்குன்னு வாழ்க்கையில வாழ முடியுங்கும்பொழுது, "நீ தனியா போய்க்கோ" அப்படின்னு விட்டுடுது. இத நாம உணர்றதில்ல. நம்ம என்ன பண்றோம்? அது தானே வாழ்வதற்கு வேண்டிய நம்ம குழந்தைகள் வாழ்வதற்கு வேண்டிய தகுதி வந்ததுக்கு அப்புறமும், அத பேம்பர் பண்ணி, இப்படி வாழணும், அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, நம்மளுடைய சில கருத்துக்களை அந்த குழந்தைகள் மேல திணிச்சு, அப்படியும் சில கஷ்டங்களை குடுக்குறோம். ஜாதி, மதம் அதெல்லாமும் தவறான வழியில அந்த குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லி போதனை செய்து, அந்த குழந்தைகள் சரியா வளர்க்கறது இல்ல. இல்ல தவறான வழியில போகும்பொழுது, பற்று, பாசம் இதத்தினால அந்த குழந்தைகள கண்டிக்கவும் தவறிடும். அப்ப தவறான வழியில போவதற்கு வேண்டிய வழிமுறைகளையும், நம்பளே அந்த பாதையில போவதற்கு நம்ப ஒரு சாட்சியா இருக்கணும். பக்கத்து வீட்டு குழந்தைங்க ஏதாவது தவறு செய்தா, அத சுட்டி காமிக்கிறோம். நம்ப குழந்தைங்க அத தவறு செய்யும்பொழுது, என்ன இப்போ விஷயம் தெரியல, வளர்ந்தா சரியாயிடும். அவருக்கே வாழ்க்கையில அனுபவம் வந்தா சரியாயிடும். இல்ல கல்யாணம் ஆச்சுன்னா சரியாயிடும். இப்படின்னு செய்கின்ற தவறுகளை மறைத்து, மறைத்து பாசம் பற்றுனால, கடைசி மட்டும்
தவறான வழியில போவதற்கே நாம பெற்றோர்கள் ஒத்து போயிட்டே இருக்காங்க. அதனாலதான் மகரிஷி என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை வளர்க்க வேண்டாம். பாசம் பற்று அறவே ஒழித்து, தியாக மனப்பான்மையோட தன்னுடைய குழந்தைகளை மற்றவர்கள், அறிஞர்கள், அறிவில் சிறந்தவர்கள், முதியோர்கள் அவங்கள்லாம் வளர்ப்பதற்கு நாம்ப நம்மளுடைய பாசத்தை விட்டு விட்டால், ஒத்துழைத்தால், அப்ப அந்த குழந்தைங்க நல்ல முறையில வளருவாங்க. இந்த கவிதை 1955ல எழுதியிருக்காரு. 3, 10 வருடங்களுக்கு முன் நம் முன்னோர்களாம் தாய்கள் அருமையாக ஈன்றெடுத்த குழந்தைகளிடத்தில் கொண்டு இருந்த பாசத்தளவை யூகித்து, இன்று தோன்றுகிற குழந்தைகளின் தாய்மார் பாசம் சுருங்கி வரும் அளவை ஒத்திட்டு நன்றாய் ஊன்றி ஆராய எதிர்கால பெண்கள் ஒத்து ஏற்பார் எனலாம் இத்திட்டத்தை. 1955ல 30 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைகள வளர்க்கக்கூடிய அந்த தாய்மார்களுடைய பாசம் எப்படி இருந்துச்சு? இப்ப அந்த பாசம் குறைஞ்சுகிட்டே வருதுங்கிறத பார்க்கிறேன்னு எப்ப எழுதியிருக்காரு? 1955ல எழுதியிருக்காரு. அப்ப இப்ப பாருங்க 2025 தன்னுடைய குழந்தைகள தானே கொல்றாங்க. அப்படிலாம் போயிடுச்சு. ஒண்ணு அவங்களும் வேலைக்கு போறதுனால 1 1/2 வயசு, 2 வயசுலயே டே கேர்ல விட்டுடுறாங்க. அது கூட பரவால்ல. ஆனா, இவங்க பெற்றோர்கள், தாய்மார்கள் தவறான வழியில போறதுனால, அம்மாவும் சரி, அப்பாவும் சரி. அப்பா குடிகாரரா இருந்தாலோ, இல்ல அம்மா வேற ஒருத்தரோட கனெக்ஷன் இருந்தாலோ, கணவர தவிர்த்து, அந்த மாரி இருக்கும்பொழுது குழந்தைங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு, ஒரு அறிவு நிலை உயராத குழந்தைங்கள கூட கொன்னுடுறாங்க. அடிச்சு துன்புறுத்துறாங்க. அதே மாரி தன்னுடைய பெண்ணையே பாலியல் துன்புறுத்தலுக்கெல்லாம் கம்பல் பண்றதெல்லாம் இதெல்லாம் இருக்குது. தவறான வழியில போறதுக்கெல்லாம் தாய்மார்களே இதெல்லாம் செய்றாங்க. அதே மாரி தந்தை தன்னுடைய பெண்ணையே குடிச்சுட்டு அவங்கள கற்பழிக்கிறதெல்லாம் நடக்குது. அப்போ பெற்றோர் வளர்ப்பது தான் சரின்னு இப்ப சொன்னா, நம்மளுக்கே அவமானமா இருக்கு. இந்த விஷயங்களெல்லாம் கேட்கும்போது. அப்ப இத யார் வளர்க்கணும்? இந்த குழந்தைகள சின்ன வயசுலயே? அப்ப மகரிஷி கருத்துக்கு தான் நாம்ப வருகிறோம். அப்ப என்ன சொல்றார்? அப்புறம் இன்னும் என்ன சொல்ல நம்ம குழந்தைங்கள வளர்க்கறதுனால, நம்ம என்ன பண்றோம்? தெய்வங்களை தோற்றுவித்து, தினம் வாழ்விற்கு திண்டாடி, பஞ்சமகா பாதகங்கள் செய்வதற்கும் பழகிவிட்டோம். அம்மா, அப்பாவே தன்னுடைய குழந்தைகளை பாசம் பற்றால வளர்த்து, தவறான வழியில போகறதுக்கும் அவங்களுக்கு வழிவகுத்து, அவங்கள பஞ்சமகா பாவங்கள் செய்வதற்கும் நாம்ப இந்த மாதிரி தவறான வழியில வளர்த்து, அவங்களுக்கு பிரச்சனைய உருவாக்கி விட்டோம். அப்படின்ட்டு சொல்றார். செய்வதற்கும் பழகிவிட்டோம்ங்கிறார். அம்மா, அப்பாவே இப்படி பழகிட்டாங்கன்னு சொல்றார். இது நம்ம தவறு செஞ்சுகிட்டே, அதுக்கப்புறம் ஆனா நம்ம குழந்தைங்க செய்ற தவறு தெரியல மத்தவங்கள சுட்டி காமிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் இயேசுநாதர்லாம் சொன்னார். யாரையாவது தண்டிக்கிறதா இருந்தா, நீங்க அந்த தவறு செய்யாம இருந்தா தண்டிங்கன்னு அவர் சொல்றார் ஒரு இடத்துல. ஒரு விலை மாதுவ அவங்கள கல்லால அடிச்சு கொல்லணும் அப்டின்ட்டு சொல்லும்போது, அப்ப அவர் இந்த கருத்த சொல்றார். யார் அவங்க கிட்ட போகலையோ அவங்க அந்த கல்ல விட்டு அடிங்க. அவங்கள அடிங்கன்னு சொல்றார். இல்ல யாரு போகணும்னு நெனைக்கலையோ அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ப குழந்தைகள நம்ப வளர்க்கிறதுங்கிறது எவ்வளவு தவறு செய்றோங்கிறத மகரிஷி எத்தன இடத்துல சுட்டி காமிக்கிறார் பாருங்க. நம்ம நெறைய அந்த மாரி விஷயம் தெரியாம நம்ம தவறு செஞ்சிருக்கோம். இப்ப தான் நமக்கு இதெல்லாம் புரியுது. அதனால தான் அவர் என்ன சொல்றாருன்னா, குழந்தைகளை அறிஞர்கள் வளர்க்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்றார். அப்ப என்ன சிறப்பான ஓர் ஆட்சி உலகோர் எல்லாம் சேர்ந்து அமைத்து எங்கெங்கும் உலகம் மீது பிறக்கின்ற குழந்தைகளை பொது சொத்தாக்கி பெற்றோர் மக்கள் பாசம் எழாமல் செய்து இறக்கின்றோர் சொத்தும் முதியோரும் நோயுற்றோர் இவர்களையும் பொது ஆட்சி ஏற்றுக்கொண்டு அறப்பணிக்கே தகுதியாக குழந்தைகளுக்கு அறிவு தொழில் கல்விகளை புகட்ட வேண்டும்
அப்போ இறக்கங்களோட சொத்தும். அதுக்கும் ஒரு வழியையும் சொல்றார். குழந்தைங்க அதே மாரி நெறைய பேர் என்ன பண்ணணும், இந்த குழந்தைங்கள கொண்டு விட்டுடணும். அறிஞர்கள், வயதில் அறிவு முதியோர்கள், அப்புறம் அனுபவம் மிக்கவர்கள், அவங்கலாம் இந்த குழந்தைகள வளர்க்கணும். இந்த குழந்தைகள் சரியா வளர்க்கும் பொழுது, பாசம், பற்றை தியாகம் செய்து, அப்புறம் இந்த குழந்தைங்க நல்ல வழியில வளர்க்குறாங்கன்னு மேலும் நெறைய பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள தானே அங்க கொண்டு வந்து விடுவாங்க. இவங்க வளரும் முறை சரியான விதத்துல இருக்கிறதுனால, வளர்க்கும் முறை சரியான விதத்துல இருக்கிறதுனால, அப்டின்ட்டு சொல்றாரு. அப்போ நம்ப குழந்தைகள நம்ப வளர்க்கத விட, பாசம் பற்றோட வளர்க்கிறத விட, வயது முதிர்ந்தோர்கள், அறிவில் மிக்கோர்கள், அவங்க அன்போட வளர்க்கும் பொழுது, பாரபட்சம் இல்லாம, அவங்க பாசம் பற்று இல்லாம வளர்க்கும் பொழுது, குழந்தைகள் நல்ல விதமா வளர்ப்பாங்க. அப்ப இந்த போர், பகை இதெல்லாம் இருக்காது. என் நாடு, உன் நாடு இதெல்லாம் இருக்காது. அப்டின்ட்டு சொல்றாரு. ஆண்டு 50ற்கு மேற்பட்டோர்கள், அதற்கு மேல் தொழிலாற்ற வலுவில்லாதோர் வேண்டும் நம் குழந்தைகளை வளர்ப்பதற்கு. அப்போ 50 வயதுக்கு மேற்பட்டவங்க, வேற இதுக்கு மேல வேலை செய்ய முடியாதவங்க, அவங்கள்லாம் குழந்தைகளை வளர்க்கணும். விஞ்ஞான, சுகாதார முறைகட்கு ஒப்ப ஈண்டு மிக வற்புறுத்தி எடுத்துச் சொல்வேன். அவங்க சுகாதார முறையிலயும் வளர்க்கணும். விஞ்ஞான பூர்வமாவும் அந்த குழந்தைகளுக்கு அறிவுரை சொல்லி வளர்க்கணும். இங்க அத கம்பல் பண்ணி சொல்றாரு சுவாமிஜி. 50 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, இதுக்கு மேல அவங்க வேலை செய்ய முடியாது, தொழிலாற்ற முடியாதுங்கிறவங்க, அவங்க குழந்தைகள வளர்க்கணும். எல்லோரும் எப்போதும் விழிப்பாய் நின்று, தீண்டுவதால் விடும் மூச்சால் மற்ற பேரை தொத்தும் நோய் உடையோரை பிரித்தே வைப்போம். யாரெல்லாம் பாசம் பற்றுனால, இந்த மாரி தவறான வழியில குழந்தைகள வளர்க்கக்கூடிய எண்ணம் இருந்தா, அவங்கள தனியா பிரிச்சுடுவோம். அப்படின்னு ஆணித்தரமாக யார் குழந்தைகளை வளர்க்க வேண்டும். அப்போ இவங்கலாம் அந்த மாரி குழந்தைகளை நல்ல விதமா வளர்க்கும் பொழுது, இவங்க தான் உலக சமாதான வித்து அப்படிங்கிறதுனால, பொது சொத்தா இவங்கள்லாம் வளர்வதனால, இவங்களும் கஷ்டப்படாம எப்படி வளருவாங்கன்னா, இறந்தவர்களுடைய சொத்தை உபயோகப்படுத்தி, இவங்க நல்ல விதமாக வளர்வதற்கு அதெல்லாம் பயன்படுத்திக் கொள்ளும் பொழுது, ஏற்கனவே குழந்தைகளை வளர்க்கக்கூடிய தாய்மார்கள், இல்ல குழந்தைகள் பெற்ற தாய்மார்கள், இந்த மாரி குழந்தைகளை வளர்க்கும் முறை நல்ல விதமா இருக்கு. தன்னுடைய குழந்தைகள் நல்ல பிரஜையா இருப்பாங்க. அப்படிங்கிற அவங்களே உணர்ந்து, தன்னுடைய குழந்தைகளை பிறந்த உடனே அவங்க கொண்டு விடுவாங்க. அப்படின்ட்டு சொல்றார். நல்ல முறையில் குழந்தைகளை வளர்க்க நாடனைத்தும் சேர்ந்து ஒரு திட்டம் கண்டால், அல்லல் படும் தாய்மார்கட்கு அமைதி கிட்டும். அவர்கள் பெறும் குழந்தையெல்லாம் ஆற்றல் மிக்க வல்லவர்கள் ஆவார்கள் என்ற எண்ணம் வலுப்பெற்றால், குழந்தைகளை பொது சொத்தாக்க எல்லோரும் ஒத்துழைப்பார். இதை ஆராய்ந்து இயற்கை, செயற்கை இரண்டும் ஒப்ப வாழ்வோம். அப்படின்னு கவிதையில குடுக்குறார். எவ்ளோ ஆராய்ச்சி செய்திருக்காரு பாருங்க. முன்னாடி 30 அதாவது என்னன்னா, அவங்க அம்மா எப்படி வளர்த்தாங்க? அப்படிங்கிற அதுலேருந்து, அதுக்கப்புறம் 1955ல குழந்தைகளை எப்படி வளர்க்கக்கூடிய அந்த பாசம், பற்றுங்கிறது எப்படி தவறான பாதையில போகுறதுங்கிற உணர்ந்து, அதுக்கப்புறம் பின்னாடி அவங்க எப்படி குழந்தைகள வளர்ப்பாங்கங்கிற தொலைநோக்கு பார்வையோட இந்த கவிதைகள் எல்லாம் 1955லேயே முதியோர்கள், அறிஞர்கள், அனுபவம் மிக்கவர்கள் தான் குழந்தைகளை வளர்க்க வேண்டும். அப்படின்னு ஒரு நல்ல கருத்த அவங்க குடுத்திருக்காங்க. அறிஞர்கள் குழந்தைகளை வளர்க்க வேண்டும். 5 புலன்கள் வழியே பொருட்கள் போக்கில் அறிவதனை செல்லவிட்டு இயந்திரம் போல் 5 புலன்கள் அறிவை ஈர்த்து இயக்கும் அமைதியற்ற வாழ்க்கை முறை பழக்கமாச்சு. 5 புலன்கள் அறிந்த நிலையில் மக்கள் ஆராய்ச்சியோடு வாழ வேண்டுமென்றால், 5 புலன்கள் கடந்து உண்மை கண்டோர் அறவழியில் குழந்தைகளை வளர்க்க வேண்டும். அப்படின்னு ரொம்ப அழகா மகரிஷி அவருங்க நமக்கு
பயனுள்ள சில கருத்துக்களை குழந்தை வளர்ப்பு முறையை நமக்கு கொடுத்திருக்காங்க. பள்ளிக்கூடத்துல வளர்க்கும் முறை இத சார்ந்ததுதான். இருந்தாலும் அங்கேயும் அந்த கருத்துக்களை போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவங்க சரியான முறையில வளராததுனால, அவங்கள சரியா வளர்க்காததுனால பிரச்சனைகள் இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. அந்த ஆசிரியர்கள் தன்னுடைய பொறுப்பு என்ன? தன்னுடைய அந்த ஆசிரியர் துறை என்ன ஒரு உயர்ந்த ஒரு துறை அப்படிங்கிறத உணராம, தான் வளர்க்கும் குழந்தைகள், தான் போதிக்கும் கல்வி முறை அந்த குழந்தைகளுக்கு போய் சேர்ந்து, பின்னாடி அவங்க நல்ல பிரஜையா வரணுங்கிற அந்த எண்ணம் மறந்து போயி, ஒரு மயக்க நிலையில பொருளாதாரம் அந்த வழியில அவங்க கவர்ந்து இழுக்கப்பட்டு, சுவாமிஜி சொல்றாரு, பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் இந்த முறையில அவங்க கருத்துக்கள் மாறுபட்டு, அவங்க அந்த மாரியெல்லாம் வளர்றதுனால தான், அவங்க வளர்க்கும் முறை இருக்கிறதுனால தான், அவங்க அத வந்து வளர்க்கும் முறையெல்லாம் சரியா பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால, தான் கல்வி குடுக்கக்கூடிய குழந்தைகளையும் அந்த பாரபட்சம் இல்லாம வளர்க்க வேண்டும், கல்வி போதிக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தை மறந்து, தவறான வழியிலயும் ஆசிரியர்கள் போயிட்டு இருக்காங்க. அப்போ மகரிஷியோட கருத்துக்கள் எல்லாருக்கும் போய் சேரணும். அப்படி சேர்ந்தா, ஆசிரியர்கள் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து கொண்டு, நல்ல வழியிலயும் அவங்களும் குழந்தைகளை வளர்க்க முடியும். அப்ப இந்த கருத்துக்கள் எல்லாருக்கும் போய் சேரணும். அந்த பெற்றோர்களும் சரி மனவளக்கலையில வரணும். ஆசிரியர்களும் மனவளக்கலையில வரணும். அப்படி வரும்பொழுது, அதுக்கப்புறம் இவங்களுக்கு எல்லாம் செயல் விளைவு தத்துவம் போன்ற இந்த கருத்துக்கள் எல்லாம் போய் சேரும்பொழுது, அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். மகரிஷி அவர்கள் இந்த கவிதைகள் எல்லாம் பார்க்கும்பொழுது, நம்ம குழந்தைங்கள நாமெல்லாம் எப்படி வளர்த்துருக்கோம் அப்படின்னு அங்கங்க எங்கெங்க தவறு செய்தோம் அப்படின்னு நமக்கே வந்து இந்த கருத்துக்கள் எல்லாம் ஒரு பாடமா இருக்கு. அப்ப இனிமே வர சந்ததிகளுக்கு, இனிமே பெறப்போகின்ற திருமணம் செய்து கொள்ள போகின்ற குழந்தைகளுக்கெல்லாம் இந்த கருத்துக்கள்லாம் போய் சேர்ந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கைன்னா ஏதோ ஒரு கற்பனை உலகத்துல இருக்காங்க. மகரிஷி ஒரு இடத்துல சொல்றார். திருமண வாழ்க்கைன்னா முதலிரவு தான் முதல்ல வந்து வருது அப்படிங்கிறது. இல்ல. திருமண வாழ்க்கைக்கு நாம் தயாராவதற்கு, பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு நம்மளுடைய மனநிலை, அறிவு நிலை, மனம் பக்குவப்படணும், அறிவு நிலை உயர வேண்டும். திருமணமாகி குழந்தைகளை பெற்றுக்கொள்ள போகிறோம்னா, அதுக்கு நம்மளுடைய மனநிலை, அறிவு நிலை உயர வேண்டும். நம்மளுடைய மனதை, நம்மளுடைய உடலை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு வேண்டிய பயிற்சி முறைகள் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். எவ்வளவு விஷயங்கள உணர்த்துறார் பாருங்க. சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனா, குழந்தைகள் வளர்ப்பு பற்றி எவ்வளவு விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நாம நெறைய கவிதைகள் மூலமாக பார்த்தோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க! வாழ்க வளமுடனம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. மிகவும் அருமையான உரை. இதை விட வேறு வழி இல்லை என்பது தலைப்பில் குழந்தை வளர்ப்பை பற்றி அருமையாக கூறியிருக்கிறீர்கள். அதாவது குழந்தை வளர்ப்பு வந்து உலகத்துல பாதி பெண்களும் பாதி ஆண்களும். இது பெண்ணின் மதிப்பு வந்து சிறப்பு வந்து பிள்ளைகளை வளர்ப்பது என்ற எடுத்து கூறி அதனால் வரும் நன்மைகளை பற்றியும் தீமைகளை பற்றியும் மிகவும் விளக்கமாக கூறியிருக்கிறீர்கள் அம்மா. பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை நல்ல முறைப்படி வளர்க்காவிடி என்னென்ன பாதிப்புகள் வரும் என்பதை அருமையாக மகரிஷியின் கவிதைகள் மூலம் தெளிவாக கொடுத்திருக்கிறீர்கள். அதாவது ஒரு பாட்டு, எந்த குழந்தை நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்க என்ற அந்த பாட்டை எடுத்து கூறியிருக்கிறீர்கள். குழந்தை வளர்ப்பில நல்ல வளர்ப்பு என்பதை, அதாவது உலக சமாதானத்துக்கு குழந்தைகள் தான் சமாதான வித்துக்கள். இவைகளை பாசத்தை துறந்து பொது சொத்தாக விட்டு வளர்க்க வேண்டும் என்பதை மகரிஷி எடுத்து கூறியிருப்பதை அருமையாக கூறியிருக்கிறீர்கள்.
நம்ம குழந்தைகள் வளரும் போது ஒரு வட்டத்துக்குள்ள வளர்ந்தால் எல்லை கட்டி வளர்ப்பதால் தான் பிரச்சனைகள் உருவாகிறது. அதாவது ஜாதி மதம் என்று அவர்களுக்கு போய் சொல்லிக் கொடுத்து வளர்ப்பதனால் மிக, அதாவது உலக சமாதானத்துக்கு அது ஒரு பிரச்சனையாக இருப்பது என்பதை அருமையாக எடுத்து கூறியிருக்கிறீர்கள். மகரிஷி முந்தின காலத்துல நல்ல மகான்கள் இருந்தார்கள், அறிவு கொடுத்தார்கள். பெற்றோர்கள் வளர்ப்பு இப்பொழுது சரியில்லை. முந்தி குருகுலம் வந்ததினால் அதனால் அவர்கள் எல்லா குழந்தைகளும் ஒரே இடத்தில் வளர்ந்து அவர்கள் பொது சொத்தாக இருந்து பற்று பாசமின்றி வந்ததினால் அவர்கள் நல்ல முறையில் வளர்க்கப்பட்டார்கள். இப்போ அதாவது பெற்றோர் வளர்ப்பில் சில பெற்றோர்களின் வளர்ப்பினால் பஞ்சமா பாதகங்கள் வந்து அந்த செய்ய பழகி குழந்தைகளை வந்து பிழையான வழியில் வளர்த்து கொண்டு போகிறார்கள். குழந்தைகளை வளர்ப்பதற்கு அறிஞர்களும் முதியோரும் அறிவியல் படைத்தவர்களும் வளர்க்கும் போது இது நல்ல முறையில் வளர்க்கப்படுகிறது என்பதை எடுத்து கூறியிருக்கிறீர்கள். அதாவது 50 வயது மேற்பட்டவர்கள் வேலை செய்ய முடியாதவர்கள் இக்குழந்தைகளை எடுத்து வளர்த்தால் பொது இடங்களில் பொதுவாக வளர்த்து கொண்டு வரும்போது பாசம் பற்று, அதாவது நல்ல முறையில் அவர்கள் வளர்த்து கொண்டு வருகிறார்கள் என்பதை அருமையாக எடுத்து கூறீர்கள். இதற்கு இறந்தவர்களின் பொது சொத்துகள் பயன்படுத்தலாம் என்பதையும் எடுத்து கூறியிருக்கிறீர்கள். ஆசிரியர்கள் கூட பொருள் புலன் செல்வாக்கு பள்ளிக்கூடங்களில் இதனால் பிள்ளைகள் வந்து பிழையான முறையில் நடக்க வந்திருக்கிறது என்பதையும் எடுத்து கூறியிருக்கிறீர்கள். மனவளக்கலைக்குள் பெற்றோரும் ஆசிரியர்கள் எல்லோரும் மனவளக்கலைக்குள் வர வேண்டும். வந்து மனப்பக்குவம் அடைந்து அறிவில் உயர்ந்து பிள்ளைகளை பாசம் பெற்று இல்லாமல் பொது சொத்தாக வளர்த்து உலக சமாதானத்துக்கு இவைகள்தான் இத்துக்கள் என்பதை அருமையாக எடுத்து கூறியிருக்கிறீர்கள். மிகவும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிம்மா, நன்றி. அனைவருக்கும் நன்றி. வாட்ஸ்அப்லயும் போட்டிருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் தெரிந்த கருத்துக்கள் தான். நிறைய கவிதைகள் மூலமாக குழந்தை வளர்ப்பு பத்தி தன்னுடைய கருத்து வித்தியாசமா இருக்குங்கிறதுனால, ஆனா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவா விளக்கியிருக்க. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. சுவந்தி வந்திருக்கிறீர்கள், பேசலாம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க நல்ல வளமுடன். நிறைய கருத்துக்களை கொண்டு வந்து தந்தீங்களம்மா. நிறைய நீங்கள் இப்ப சொன்னதெல்லாம் இங்க இந்த வெளிநாடுகள்ல பொருந்தக்கூடியதாகவும் இருந்தது. இங்க வந்து குழந்தை நல்ல அறிவா வளர வேணுமென்று வேலைக்கு போற அம்மா கிண்டர் கார்டன்லயே விட்டு அங்க அவர்கள் நல்ல மாதிரி பிள்ளைகளை பார்த்து தந்து தாரார்கள். அப்ப அவர்கள் கூடுதல் அவியல் பார்க்கிறபடியாம்மா பிள்ளைகள் கூட அந்த நல்ல கருத்துக்களை நல்ல செயல்களை செய்யக்கூடியதாக இருக்கும். சிலது நேரம் அந்த மற்ற பிள்ளைகள் அந்த சில குழப்படி செய்கிற பிள்ளைகளோட சேர்ந்து விளையாடைக்க அந்த பழக்க வழக்கங்களும் சேர்ந்து வந்துடும் அவைக்கு. அது அது மாரிசி அந்த யோசிச்ச மாதிரி அது இதுவும் கொஞ்சம் சரியா வருது இல்லையாம்மா? வரும் வரும். ஏன்னா அந்த மாதிரி தவறான ஒரு வழியில குழந்தைகள் வந்தா கண்டிக்கிறது யாரு? கனெக்ஷனே இல்லாதவங்க இல்லையா? அப்போ அவங்க கண்டிப்பாங்க. இதே நம்ம வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்க, தவறு செய்தா கொஞ்சம் வயசாச்சுன்னா கத்துக்க போறாங்க, தானே தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்மளே வந்து அந்த மாதிரி இது பண்றோம் இல்லையா? அப்போ வந்து அது பிரச்சனைகள் வரும். சில சமயம் பார்த்தா சின்ன குழந்தை கூட தன்னோட கூட பிறந்தவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கும், தெரியாம ஒளிச்சு வைக்கும், அந்த மாதிரி எல்லாம் பண்ணும். அப்பவே நம்ம அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க, நீங்க தொலைக்க கூடாது, எல்லா பொருளையும் கேர்ஃபுல்லா வச்சுக்கணும். இல்ல கூட பிறந்த அக்கா கிட்ட இருந்து அண்ணா கிட்ட இருந்து பொருள் எடுத்துட்டா அவங்க கிட்ட சொல்லிட்டு நீ எடுத்துக்கோ. இந்த மாதிரி விஷயங்கள நம்ம சொல்றோம். நம்ம வந்து சொல்லலன்னு வச்சுக்கோங்க, அண்ணா கிட்ட இருந்தோ அக்கா கிட்ட இருந்தோ அந்த மாதிரி தெரியாம எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பழக்கம்,
பின்னாடி பள்ளிக்கூடங்கள்ல, இல்ல வயதாகி மத்தவங்களோட பொருள திருடக்கூடிய அந்த அளவுக்கெல்லாம் வரும். ஆனா சில சமயம் என்ன பண்ணுவாங்க, பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ! அக்கா கிட்டேருந்து, அண்ணா கிட்டேருந்து தானே எடுத்திருக்காங்க. பரவால்ல. தானே தெரிஞ்சிடும். வயசாச்சுன்னா தெரியும் அப்படின்னு உட்டுருவாங்க. அப்ப ம். கண்டிக்காதனால திருடும் பழக்கம் பின்னாடி வரும். இல்ல ஏமாற்றும் ம். பழக்கம் வரும். படிக்காதவங்க ஏமாத்துறதோட படிச்சவங்களும் இப்ப நெறைய பேர் ஏமாத்துறாங்க. அதானம்மா. அதுவும் இருக்கு. ம். வாழும் முறை அதோட இப்ப தெரியல. ம். பாரம்பரிய பிள்ளைகள் அப்படி வளர்ந்து வந்து அந்த கொஞ்சம் வயசுல பிறகு விட்டு வந்துடுவினம் தானே. எ இப்ப நீங்கள் முந்தியும் கூறினீர்கள், திருக்குறள் எல்லாத்தையும் வச்சு இந்த நல்ல விஷயங்கள் நிறைய மாரி இந்த கருத்துக்கள் எல்லாம் தந்தினீங்களம்மா. அ அந்த பிள்ளைகள வளர்க்கைக்கே அம்மா மாரி நான் இன்ன சாதி, இன்ன மதம், இன்ன இது என்று சொல்லி சொல்லி சொல்லியே கூட கூட பெற்றோர்கள் இங்க வளர்த்துடுறார்கள் பிள்ளைகள. ஆமா. அதுதான் வெளிநாடுகள்ல நல்லது ஆக்சுவலா. யாஹ்! எங்க அம்மா வெளிநாடுகள் ம். எங்க அம்மா வந்து ஏதாவது தவறு ஸ்கூல்ல ஏதாவது தவறு செஞ்சு பனிஷ்மென்ட் குடுத்தாங்க அப்படின்னு நான் வீட்டுக்கு வந்து சொல்வேன். ஒரு 2 ம். தரம் எனக்கு அந்த மாரி பனிஷ்மென்ட் கிடைச்சிருக்கு. ஒரு தரம் வந்து ம். பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து பேசி என்ன மாட்டி விட்டாங்க. அப்படி ஒரு பனிஷ்மென்ட். ஒரு தரம் வந்து நானே என்ன எல்லாருமே நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது அந்த மாரி தவறு செய்யறது வாங்குவோம். அந்த மாரி பனிஷ்மென்ட் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். அதுவும் அம்மாகிட்ட. "நீ ம். ஏன் அப்படி தவறு செஞ்சேன்னு" என்ன அடிச்சாங்க எங்க அம்மா. அதான், அதான். அந்த மாரி அதான். இருக்கிறதும் இருக்கு. சில சமயம் என்ன ஆகும்னா, இப்ப இருக்கிறது எப்படி இருக்கு? என் குழந்தைங்கள வந்து தவறு செஞ்சா நீங்க ஏன் அடிக்கிறீங்கங்கிற லெவலுக்கு போயிடுச்சு. அஃப்கோர்ஸ் ம். ஆசிரியர்களும் சில சமயம் ரொம்ப மோசமாவும் தண்டிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. தண்டிக்கிறது ம். திருந்துற மாரி இருக்கணும்னு தான் மகரிஷி சொல்றாரு. ம். தண்டனைங்கிறதே அதுக்கு தானே. அதுதான். அப்படி இல்லாம அந்த குழந்தைங்க வந்து துன்புறுத்தி, அவங்கள துன்புறுத்தி, அவங்க கஷ்டப்படுற அளவுக்கு வந்து ஆசிரியர்களுடைய தண்டனை குடுக்கும்பொழுது, அது வந்து பிரச்சனைகள குடுக்குது. அல்லது இப்ப வெளிநாட்டுலலாம் பார்த்தா, அடிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ம். பெற்றோர்களே வந்து குழந்தைங்கள அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம். ம். ம்ஹ்ம். அப்படித்தானம்மா ஆனா, இங்கேயும். ம். நம்ப ஊர்ல அடியாத மாடு படியாதுன்னுலாம் வந்து சொல்லுவாங்க. ஆனா, அந்த அடிக்கிற விதம் வந்து காயப்படுத்தி, அந்த இடத்துல வந்து ஒரு ஆ ஆயுசு முழுக்க நெனச்சுக்கிற அளவுக்கு அப்படியெல்லாம் வந்து நம்ம அந்த காலத்துலலாம் அடிக்கல. ம். அது மாரி அடிச்சதுன்னா கூட எப்படி அவங்க அடிச்சாங்கங்கிறது வித்தியாசம் இருந்தது. இப்ப அந்த தழும்பெல்லாம் இருக்கிற மாரி அடிச்சு, அந்த குழந்தைங்களுக்கே மூளை வளர்ச்சி குன்றி, இல்ல ஏதாவது உறுப்பு அஃபெக்ட் ஆகுற மாரிலாம் வந்து பண்றும்போது, அந்த அடிக்கிறதுங்கிறது கூடாதுன்னு இங்கேயும் அதே மாரி கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க தான். அதானம்மா. ம். அறிவுபூர்வமாக பிள்ளைகள திருத்தக்கூடிய திருத்த முறையத்தான் வேண்டும். அதான். கையாளணும். ம். கரெக்ட், ம். கரெக்ட். ம். அதானம்மா. நிறைய இதுகள் இங்கேயும் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. மகரிஷின்ற வ இது மாதிரி வந்திருக்கு. இல்ல அறிஞர்கள் மகரிஷி சொன்னது வந்து வந்து, தன்னுடைய தாய் வந்து அ "அம்மா என்றால் அன்பு, அப்பா என்றால் அறிவு" அப்படின்னு. அந்த ம், ம், பாட்டுக்கு ம், அர்த்தமே இல்லாம இருக்கு இப்பல்லாம். ம், சின்ன வயசுலயே ம், வித்தியாசம் காமிக்க ஆரம்பிச்சுடுறது இருக்கு. பொண் குழந்தைங்க, பிள்ளை குழந்தைங்கன்னு பெருசாயும் இருக்கு. இல்ல குழந்தைங்கள நேத்திக்கு வந்து வீடியோல வந்து இருக்கு ஒரு குழந்தை. அவ ம், வீட்டுக்காரரு எங்கேயோ துபாய்ல ஒர்க் பண்றாராம். அந்த ம். குழந்தை என்ன விஷம் பண்ணிச்சு